ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பிசினஸ் இந்த ஆக்ட் கீழ வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களோட பிசினஸ் இந்த ஆக்ட் கீழ வந்தது அப்படின்னா எப்படி வந்து இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அப்படின்றது இந்த வீடியோல வந்து ஃபுல் டீடைலா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்த ஆக்ட் தான் இது. ஸோ இதுல வந்து லேபருக்கான கரெக்டான வேஜஸ் வந்து போகுதா, அண்ட் தென் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்றாங்களா, அண்ட் தென் கிளீன் அண்ட் சேஃப்டியா வந்து மெயின்டைன் பண்றாங்களா அந்த ஒர்க் பிளேஸ், அண்ட் தென் விமனுக்கான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் தென் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்களா, இது எல்லாத்தையும் கரெக்டா இருக்கா அண்ட் தென் செக் பண்றதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் இந்த ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ன்றது. ஸோ இது எப்படி இப்போ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ்நாடு லேபர் டிபார்ட்மெண்ட் போர்ட்டல் இருக்கும். அந்த வெப்சைட் குள்ள போயிட்டு உங்களோட பிசினஸ் டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்கணும். அண்ட் தென் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க அப்லோட் வந்து பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அது எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா பேமெண்ட் லிங்க் வந்து வரும். இங்க பேமெண்ட்ன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உங்களோட எம்ப்ளாயிஸ் எவ்வளவு நம்பர்ஸ் வந்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து பேமெண்ட் ஃபீஸ் வந்து மாறும். அந்த பேமெண்ட்ல நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த ஒரு லைசன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த லைசன்ஸ் உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் அதை டிஸ்பிளேல வைக்கிற மாதிரி நீங்க வந்து ஷோகேஸ் வந்து பண்ணணும். ஸோ நீங்க ஒரு ஆஃபீஸ் ரன் பண்றீங்கன்னா அங்க வந்து ரிசப்ஷன்லயே வந்து இருக்க மாதிரி. அண்ட் தென் இது வந்து ரினியூவலும் நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதையும் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கங்க.